வணக்கம் நேயர்களே. நமது கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அளிக்கும் எங்களது ஆலய துளிகள் யூடியூப் சேனலில் இன்று நாம் காண இருக்கும் கோவில் கிடாத்தலைமேடு துர்காபுரீஸ்வரர் கோவில். மூக்குத்தி அணிய சிற்பியிடம் சிலையில் திருத்தம் செய்ய சொன்ன துர்க்கை அம்மன். துர்க்கை அம்மனின் திருமுகத்தில் அரும்பும் வியர்வை துளிகள். சுவாசினி பூஜைக்கு சுமங்கலியாக வந்த துர்க்கை அம்மன் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவிலும் திருமணஞ்சேரியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது கிடாத்தலைமேடு துர்காபுரீஸ்வரர் கோவில். இறைவியின் திருநாமம் காமுகாம்பாள். 1000 ஆண்டுகள் பழைமையானது இக்கோவில். கிடாத்தலையோடு கூடிய மகிஷாசுரன் தேவர்களை கொடுமைப்படுத்தியபோது அவர்கள் வந்து அபயமடையவே துர்க்கை அம்மன் அவனுடைய தலையை வெட்டினாள். அந்த தலை விழுந்த இடம் கிடாத்தலைமேடு என்றழைக்கப்படுகிறது. துர்க்கை அம்மன் மகிஷாசுரனை வதம் செய்த பிறகு தனக்கேற்பட்ட தோஷத்தை போக்கிக் கொள்ள இந்த தலத்தில் உள்ள சிவபெருமானை வழிபாடு செய்தார். துர்க்கை அம்மனின் தோஷத்தை போக்கியதால் இந்த தலத்து இறைவனுக்கு துர்காபுரீஸ்வரர் என்னும் திருநாமம் ஏற்பட்டது. இத்தலத்தில் தனி சந்நிதியில் துர்க்கை அம்மன் கிடா வடிவிலுள்ள மகிஷனின் தலை மீது நின்ற திருக்கோலத்தில் சிம்ம வாகனத்தில் 8 கரங்களுடன் காட்சியளிக்கிறாள். 2 கரங்களில் வரத அபயமுத்திரையும் 5 கரங்களில் சக்கரம், பாணம், கத்தி உள்ளிட்டவற்றை கேடயமாக தரித்தும் ஓர் இடது கரத்தை தொடையில் பதித்த ரூபத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாள். மூக்குத்தி அணியும் துர்க்கை அம்மன். இங்கு எழுந்தருளியுள்ள துர்க்கைக்கு அழகான மூக்குத்தி ஒன்று அணிவிக்கப்படுகிறது. இந்த மூக்குத்தி அணிவதற்கென்று துர்க்கை அம்மனின் இடது நாசியில் ஒரு சிறு துவாரம் ஒன்று காணப்படுகிறது. இதன் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது. துர்க்கை அம்மனை பிரதிஷ்டை செய்ய தீர்மானித்து சிற்பியிடம் ஒரு துர்க்கை அம்மனின் திருவுருவ சிலை ஒன்றை வடிவமைக்க சொன்னார்கள். சிற்பியும் அழகான துர்க்கை சிலையை வடிவமைத்தார். ஒருநாள் இரவில் சிற்பியின் கனவில் தோன்றிய துர்க்கை அம்மன், எனக்கு ஒரு அழகான மூக்குத்தியினை அணிவிக்க வேண்டும், அதற்கு ஏற்றவாறு சிலையில் நாளை ஒரு திருத்தம் செய் என்று அம்பாள் சிற்பியிடம் கூறினாள். அதைக் கேட்டு திடுக்கிட்ட சிற்பி, வேலைகள் அனைத்தும் பூர்த்தியாகிவிட்டதே, இந்த நேரத்தில் நாசியில் நான் உளியை வைத்தால் சிலை பின்னமாகிவிடாதா என்று நடுக்க குரலில் கேட்டான். துர்க்கை அம்மன் மெல்லிய சிரிப்புடன், வருந்தாதே, என் நாசியின் மீது உன் ஒளியை மட்டும் வை, பிறகு எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி மறைந்தாள். மறுநாள் காலையில் துர்க்கை அம்மன் கூறியபடியே அம்மன் சிலையின் நாசி பகுதியில் ஒளியின் முனையை மெதுவாக வைத்தான். என்ன அற்புதம்! அடுத்த கணமே தானாகவே அங்கு மிகச்சிறிய ஒரு துவாரம் ஏற்பட்டது. நடந்த எல்லாவற்றையும் ஊர் பெரியோர்களிடம் சிற்பி தெரிவித்தார். அன்று முதல் துர்க்கை அம்மனுக்கு மூக்குத்தி அணிவிக்கும் வழக்கம் ஏற்பட்டது. துர்க்கை அம்மனின் திருமுகத்தில் அரும்பும் வியர்வைத் துளிகள். இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னவென்றால், விழாக்காலங்களில் துர்க்கை அம்மனின் திருமுகத்தில் வியர்வைத் துளிகள் அரும்புகின்றன. அதேபோல் துர்க்கைக்கு நேர் எதிரே சுமார் 20 அடி உயரத்தில் சூலம் ஒன்றும் உள்ளது. சூலத்தின் அடிபாகம் 20 அடி ஆழம் வரை பூமிக்கு அடியில் செல்கிறது. துர்க்கை அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கும்போதெல்லாம் இந்த சூலத்திற்கும் அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. இவை தவிர 5 அடி நீளத்தில் ஒரு சூலமும் 1 அடி நீளத்தில் மற்றுமொரு சூலமும் உள்ளன. இதனை ஸ்ரீ சாமுண்டேஸ்வரியின் வடிவமாக பார்க்கப்படுகிறது. எலுமிச்சை பழத்தில் சிறிதளவு தேனை தடவி இந்த சூலத்தில் குத்தி வழிபட்டு வந்தால் ஏவல், பில்லி, சூனியம் விலகும். மேலும் சூலத்திற்கு அபிஷேகங்கள் செய்து வழிபட்டால் கால்நடைகளுக்கு ஏற்பட்டிருக்கும் கொடிய நோய்கள் அகன்றுவிடும். சுவாசினி பூஜைக்கு சுமங்கலியாக வந்த துர்க்கை அம்மன் 1990களில் 300 சுமங்கலியை அழைத்து சுவாசினி பூஜை நடத்த துர்க்கை சன்னதியில் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். ஆனால் 299 சுமங்கலிகள் மட்டுமே பூஜைக்கு வந்திருந்தனர். மனமுருகி துர்க்கையிடம் வேண்டிக் கொண்டனர் விழாவின் ஏற்பாட்டாளர்கள். சரியாக பூஜைகளை ஆரம்பிக்கும் முன்பாக ஒரு வயதான சுமங்கலியாக வந்திருந்து பூஜைகளில் கலந்து கொண்டு மங்களப் பொருட்களைப் பெற்றுக்கொண்டு உணவை உண்டு அதன்பின் மறைந்துவிட்டார். விழா ஏற்பாட்டாளர்கள் எங்கு தேடியும் அந்த வயதான சுமங்கலியை காணவில்லை. திடீரென்று ஒரு பக்தைக்கு அருள் வரவே அந்த வயதான சுமங்கலி பெண்ணாக வந்தது நான்தான்.
என்றும் விழா திருப்தியாக இருந்ததாகவும் கூற அனைவரும் மெய்சிலிர்த்து போனார்கள். தோஷங்களை நிவர்த்தி செய்யும் துர்க்கை அம்மன். கன்னி தோஷம், காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம், திருமணஸ்தான தோஷம் போன்ற தோஷங்களை நிவர்த்தி செய்து அருள்கிறாள் இந்த துர்க்கை அம்மன். நன்றி. மேலும் இதுபோன்ற கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அறிய எங்களது ஆலயத் துளிகள் யூடியூப் சேனலின் தினசரி பதிவுகளை தவறாமல் பாருங்கள்.